உமர் நபி தான் காரணமா இருக்கலாம்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில நேற்று நடந்த டிஎன்ஏ பரிசோதனை மூலியமா அவரு தான் செஞ்சிருக்காருன்னு உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த நிலையில டெல்லி குண்டுவெடிப்பு பத்தின நாளுக்கு நாள் வர தகவல்கள் ரொம்பவே அதிர்ச்சி தரகரமா இருக்கு. டெல்லியில தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் துருக்கியில போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஹரியானால டாக்டரா வேலை செய்யற உமர் அடிக்கடி துருக்கி போயிட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது அவரோட பாஸ்போர்ட் ஆதாரங்களும் உறுதி செஞ்சிருக்கு. டெல்லி தாக்குதலுக்கு முன்னாடியும் உமர் துருக்கி போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா இருந்த உமரோட நடவடிக்கைகள் துருக்கி போயிட்டு வந்த பிறகு அவரோட நடவடிக்கைகள் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு. பாகிஸ்தானும் துருக்கியும் ஏற்கனவே ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதுனால பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் துருக்கியில பதுங்கி இருக்கலாம். உமர் நேரா அவங்களை போய் மீட் பண்ணி டெல்லி தாக்குதலுக்கான பிளான் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லுங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது நம்ம ராணுவம் பல துருக்கி ட்ரோன்களை அழிச்சதா சொல்லி இருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது துருக்கிக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு யூகிச்சிருக்காங்க. முதல் கட்டமா உமர் துருக்கியில யார மீட் பண்ணாருன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த நபர் கிடைச்சா அவர் மூலியமா இன்னும் பல பயங்கரமான விஷயங்கள் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. டெல்லி குண்டுவெடிப்பை பத்தின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.